சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,75,000 கொடுக்குறாங்க. 4 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு சைட்டை வாங்கிக்கலாம். ஒரு சென்ட்டோட ரேட்டு சொல்லலைங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்டே வந்து 4 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 12 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தனி வீடே கட்டி கொடுக்குறாங்கங்க. சைட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கும் பக்கமாக இருக்குது, இந்த சைடு பார்த்தா பல்லடத்துக்கும் பக்கமாக இருக்குது, பொள்ளாச்சிக்கும் பக்கமாக இருக்குது, சென்ட்ரான ஒரு ஏரியாவாக இருக்குது. நம்மளே நல்ல தண்ணி, அதுபோக வந்து பஞ்சாயத்து தண்ணி எல்லா தண்ணியும் நம்மளே கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்க் ஏரியான்னு ஒன்று ஒதுக்கியிருக்கோம். ஓகேண்ணா. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஓப்பன் ஜிம் கொண்டு வரோம். இது எல்லாமே நம்ம வந்து பிரிக்லாங்க சார், அது போக கட்டியிருக்கு. நம்ம பக்கத்துலேயே வந்து சாஸ்வினி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட். ஓகேங்க. டிஃபென்ஸ் பார்க்குன்னு சொல்லி வரப்போகுதுங்க. சென்னையில் உள்ள மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட சிஎம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஓகேங்க. அது நம்ம சைட்லேருந்து நியர்பையில் தாங்க வரப்போகுது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொந்தங்களுக்காக ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு சைட்டை தேடி கண்டுபிடிச்சாச்சுங்க. இங்கே சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,75,000 கொடுக்குறாங்க. 4 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு சைட்டை வாங்கிக்கலாம். ஒரு சென்ட்டோட ரேட்டு சொல்லலைங்க, உங்களுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்டே வந்து 4 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 12 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தனி வீடே கட்டி கொடுக்குறாங்க. இந்த சைட்டை பற்றின டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சைட் இன்ஜினியர் நம்ம கூட இருக்காரு. சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நம்ம கம்பெனியை பற்றி சொல்லிடுங்க. வணக்கம் சார், என்னோட நேம் வந்து முத்துக்குமார். நான் வந்து ரியல் வேல்யூ லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேங்க சார். ஓகேண்ணா. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கும் பக்கமாக இருக்குது, இந்த சைடு பார்த்தா பல்லடத்துக்கும் பக்கமாக இருக்குது, பொள்ளாச்சிக்கும் பக்கமாக இருக்குது, சென்ட்ரான ஒரு ஏரியாவாக இருக்குது. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, சைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏக்கரில் பிரிச்சிருக்கீங்க, இங்கே எவ்வளோ சைட்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றி சொல்லுங்கண்ணா. நம்ம சைட் வந்து திருச்சி ரோடு பாப்பம்பட்டி பிரிவுலேருந்து செஞ்சேரி மலை போகிற ரூட்டில் சென்டராகவே நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க. ஓகே. வடவழின்ற ஊராட்சியில். ஓகேண்ணா. நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து செட்டிநாடு வீனஸ் கார்டனுங்க. ஓகேண்ணா. உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வரக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? அதே மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து வரக்குன்னா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? அதே மாதிரி நமக்கு பல்லடத்துலேருந்து வரக்குனாலும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? எல்லாமே ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும். ஓகே. ஆல்மோஸ்ட் அப்போ வந்து ஒரு சென்ட்ரான ஏரியாவில் தான் நம்ம சைட் லொக்கேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேண்ணா. இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா? இங்கே வந்து எவ்வளோ மினிமம் சைட்லேருந்து பிரிச்சிருக்கீங்க, எவ்வளோ சைட் இங்கே அவைலபிளாக இருக்குது? நம்மளோட சைட் வந்து மொத்தம் வந்து 15 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. ஓகேண்ணா. இதுல வந்து 1 ஏக்கர் நம்ம வந்து பார்க்குக்குன்னு ஒதுக்கி இருக்கோம். 1 ஏக்கர் பார்க்குக்குன்னே வச்சிருக்கீங்க? ஒதுக்கி இருக்கோம். ஓகே. அது போக வந்து 475 சைட் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ ஆல்மோஸ்ட் இது ஒரு மெகா ப்ராஜெக்ட் தான். ஆமாங்க சார். ஓகேண்ணா. 475 சைட்டாக பிரிச்சிருக்கீங்க. அப்போ இங்கே வந்து மினிமம் எவ்வளோ சென்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது? 2.25 சென்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குதுங்க சார். ஓகேண்ணா. இப்போது நம்ம சைட்டை ஒருத்தங்க கஸ்டமர் வந்து பார்க்குறாங்கன்னா பக்கத்தில் நியர்பை என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சைட்டுக்குள்ளே என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க. எப்படி கேட்குறேன்னா, உங்களுக்கு தார் ரோட் போட்டிருக்கீங்களா, நல்ல தண்ணி கனெக்ஷன்லாம் வாங்கியிருக்கீங்களா, சைட்டை சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கீங்களா, அதுமாதிரி நம்ம நியர்பை பஸ் ஸ்டாப் இருக்கா, ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜஸ் இருக்கா, எந்தெந்த ரோடெலாம் நமக்கு பக்கமாக இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு சொல்லணும்னா எந்த மாதிரி சொல்லுவீங்கண்ணா? இந்த சைட் எங்கே என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு? நம்ம சைட்டில் வந்து மொத்தம் வந்து 5 ரோடுங்க, மெயின் ரோடு. சைட்டுக்குள்ள வரைக்கும் 5 ரோடு இருக்குது. ஓகேண்ணா. நம்ம சைட்டுக்கு வந்து 2 சைடுமே வந்து பஞ்சாயத்து ரோடு இருக்குது. 30 அடியில் பஞ்சாயத்து ரோடு இருக்குது. சரிண்ணா. அது போக வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஓகேண்ணா. ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சோலார் ஸ்ட்ரீட் லைட்னா உங்களுக்கு தானாவே எரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நம்மளுக்கு கரண்ட் போக வேண்டிய எந்த வசதியும் இருக்காது. ஓகேண்ணா. யாரும் வந்து ஆன் பண்ணணுங்கிற தேவை இருக்காது நம்மளுக்கு. புரியுது. அது போக வந்து காமன் போர் கொடுத்துருக்கோம், நம்ம ஹோல் சைட்டுக்கு சேர்த்து காமனா ஒரு போர் கொடுத்துருக்கோம். அந்த காமன் போரை வந்து நம்ம வந்து ஓவர் ஹெட் டேங்க்னு சொல்லி கட்டி, ஓகேண்ணா, அது ஒரு 25,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஓகேண்ணா ஃபுல் சைட்டுக்கு சப்ளை பண்ற ஒரு மெத்தட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஓகேண்ணா. அது போக வந்து அத்திக்கடவுல இருந்து நல்ல தண்ணி லைன் உள்ள கொண்டு வந்தாச்சு. நம்ம அத்திக்கடவு தண்ணியை கொண்டு வந்துட்டீங்களா? பரவாயில்லைங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் சைட்டுக்கெல்லாம் நல்ல தண்ணி லைன்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, நிறைய வீடு ஆனாதான் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சைட்டுக்கே நல்ல தண்ணி லைன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருக்காங்க, சுத்தியும் ஃபென்சிங் போட்டு செக்யூர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு, இபி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பெரிய ஓவர் டேங்க் கட்ட போறாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி வந்து ஒவ்வொரு சைட்டுக்கு வர மாதிரி பாத்தீங்கன்னா டேப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரமெல்லாம் நெட்டி ட்ரிப் இரிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சைட் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. நான் நியர்பை ஃபெசிலிட்டிஸ்னா என்னன்னா, உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லாம் இங்க இருந்து எங்க பக்கமா இருக்கு சார்? நம்ம சைட்டுக்குள்ள இன்னும் 2 அம்யூனிட்டிஸ் இருக்குது. அது நான் சொல்லி முடிக்கல. நான் சொல்லிருங்கண்ணா. இப்போ பார்க் ஏரியான்னு ஒன்று ஒதுக்கி இருக்கோம். ஓகேண்ணா. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஓப்பன் ஜிம் கொண்டு வரோம். ஓப்பன் ஜிம் கொண்டு வரீங்களா? ஓகேண்ணா. பெரிய ப்ராஜெக்ட்ல தான் ஓப்பன் ஜிம்லாம் கொண்டு வருவாங்க. ஓப்பன் ஜிம் கொண்டு வராங்க. ஓகேண்ணா. இந்த கம்மியான பட்ஜெட்ல ஓப்பன் ஜிம்லாம் கொண்டு வராங்கிறது போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குங்க. அது போக வேற இன்னொரு ஃபெசிலிட்டிஸ்னா, அது போக வந்து நம்ம வந்து தொட்டிப்பாளையத்துலேருந்து உப்பு தண்ணி, இந்த சப்ப தண்ணி லைன் சொல்லுவாங்க, அந்த இதுவும் கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அது பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணி, சப்ப தண்ணி லைன், சப்ப தண்ணி வசதிகள் வந்து நல்லா எல்லாமே நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஓகே. நான் தண்ணின்னு கேட்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுது. இங்கே பார்த்தீங்கன்னா போர்லாம் போட்டால் எவ்வளோ அடியில் நான் தண்ணி? போர் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100 அடியில் தண்ணி இருக்குது. ஓகேண்ணா. ஒரு 250 அடி போட்டால் போதும். ஓகேண்ணா. ஏன்னா நம்மளே நல்ல தண்ணி, அது போக வந்து பஞ்சாயத்து தண்ணி, எல்லா தண்ணியும் நம்மளே கொண்டு வந்துட்டோம். போர் போட வேண்டிய வேலையே இருக்காது உங்களுக்கு. ஒருத்தங்க வந்து இங்கே குடி போகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி தான் முக்கியம். பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான ஒரு
தேவைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தே கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போர் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடியில் தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான ப்ராஜெக்டாக தான் இருக்குங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட் என்னங்கண்ணா? இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க, பக்கத்தில் நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஒரு சென்ட்டோட ரேட் எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க? சைட் வந்து கிழக்கு பார்த்த சைட்டு வந்து ஓகே நம்மளுக்கு வந்து 1,89,000 ரூபா. ஓகேண்ணா. அதுபோக மேற்கு பார்த்த சைட் வந்து 1,74. ஓகேண்ணா. கிழக்கு மேற்கு அந்த மாதிரி தான் பிரிச்சிருக்கீங்கண்ணா? ஆமாங்க. ஓகே. இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆயிடுச்சு சைட்டு. ஓகேண்ணா. கிழக்கு மேற்கு தான் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது. வடக்கு பார்த்த சைட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. சரிங்கண்ணா. அப்போ உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி எடுத்தோம்னா 180. கிழக்கு பார்த்த சைட் வந்து நம்மகிட்ட வந்து 30 சைட்டு தான் அவைலபிளாக இருக்குது. ஓ சரிங்க. எவ்வளோ வேகமாக வராங்களோ நம்ம சைட். ஆமாங்க. ஆக்சுவலாக வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கிழக்கு பார்த்த சைட்டுங்கும் போது சீக்கிரமாக வாங்கிடுவாங்க. ரொம்ப விலையும் கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விசிட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் யூஸ் இல்லை, நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கான சைட்டை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா ஒரு 4 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு பிளாட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூருக்குள்ளே எங்கேயுமே சாத்தியம் கிடையாது. 4 லட்ச ரூபாய்க்கு தனியாக ஒரு பிளாட்டே கொடுக்குறாங்கங்க. நீங்கள் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள். ஆனால் கிழக்கு பார்த்த சைட் என்ன எவ்வளோ சொன்னீங்கன்னா ஒரு சென்ட்டோட 1,89,000 ரூபா. மேற்கு பார்த்த மாதிரி தான் 1.25. 1.25 பிக்சட் இல்லை. ஓகேண்ணா. கம்மி பண்ணி தருவீங்க? கம்மி பண்ணி தரலாம். நம்ம சொந்தங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாச்சும் இருக்குங்களாண்ணா? அவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸாக அவங்க மன நிம்மதியோட போகிற அளவுக்கு நம்ம பண்ணி தருவோங்க. வீடியோ பார்த்துட்டு யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்து காட்டுங்க. ஒரு நல்ல நெகோசியேஷன் பண்ணி தருவாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 4 லட்ச ரூபாய்க்கு பிளாட் வாங்கிக்கலாம்னு சொல்கிறீங்க. வீடு பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி தனி வீடே கட்டி கொடுத்துருக்கீங்க. அதை நம்ம ஒரு டைம் சுற்றி காட்டுறீங்களா நம்ம சொந்தங்களுக்கு? காமிக்கலாம் வாங்க பார்த்துடலாம். அப்படியே வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக எவ்வளோ சென்ட்டில் நான் கட்டியிருக்கீங்க? இது வந்து நம்மளுக்கு வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 500 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டிங் ஏரியானா? பில்டிங் ஏரியா பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 435 440 வரும். 440 ஸ்கொயர் ஃபீட். ஓகேண்ணா. இது வந்து நமக்கு வந்து ஒரு சென்ட் கொஞ்சம் கூட வரும். ஓகே. 1 BHK வீடு. 1 BHK. ஓகேண்ணா. வாங்க சுற்றி பார்க்கலாம். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபினிஷிங்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாங்க சார், கண்டிப்பாக பண்ணி கொடுத்து. சரிங்கண்ணா. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 2 வீலர் பார்க்கிங். இந்த இடத்துல சம்ப் இருக்குது. இது வந்து 5000 லிட்டரு தண்ணி தொட்டிங்க. ஓகே. இதுக்கு தனி போர் இருக்குங்களா இந்த வீட்டுக்கு? தனி போர் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் போருக்குன்னு அவசியம் இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தண்ணி கொண்டு வந்துட்டீங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்ப தண்ணி கொண்டு வந்துருக்கீங்க. போர் போடுறதுனால போட்டுக்கலாங்க சார். ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு போர் கிடையாது. சப்போஸ் போர் போடுறதுனால போட்டுக்கலாம். இல்லை இதே மாதிரி வீடு வேணும்னா பக்கத்தில் சைட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் தனியாக போர் போட்டு ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த வீடு உள்ளே போய் பார்க்கலாமா? ஓகேண்ணா. இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் வந்துடும். ஆமாங்க சார். ஓகேண்ணா. உள்ள வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹால் இருக்கு. ஹால் அளவு எவ்வளோண்ணா? ஹால் வந்து 10க்கு 10 சார். ஓகேண்ணா. ஹாலில் டைல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் பட்டி பார்த்து ஃபினிஷ் பண்ணி? ஆமாங்க சார், எல்லாமே பட்டி பார்த்து கலரிங். ஓகேண்ணா. எல்லாமே நம்ம லைட் முதல்ல நம்ம மாட்டியே. ஓகே. லைட், ஃபேன் எல்லாமே. ஓகேண்ணா. இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் டிசைனா இல்லை சிவில் ஒர்க்லேயே பண்ண மாதிரி இருக்கு? இல்லைங்க, இது சிவில் ஒர்க்கில் தான் பண்ணி. சிவில் ஒர்க்லேயே. ஓகேண்ணா. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப லைஃப்லாம் வரும் கண்டிப்பாக. இது எல்லாமே நம்ம வந்து பிரிக்லாம் சார் அது போக கட்டியிருக்கு நம்ம. ரெட் பிரிக்ஸில்? ஆமாம், எல்லாமே பிரிக்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா 3000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறவங்களே இப்போ ரெட் பிரிக்ஸ்ல எல்லாம் கட்டுறதில்ல. இப்போ நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிரைனைட் தான் போட்டிருப்போம். செம்மையாக இருக்குண்ணா. கிச்சன் கொஞ்சம் காம்பாக்டாக நீட்டாக இருக்குது. எவ்வளோண்ணா கிச்சன் அளவு எவ்வளோண்ணா? கிச்சன் வந்து 5க்கு 6. 5க்கு 6. ஆல்மோஸ்ட் ஒரு நடுத்தர மக்கள் வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு காம்பாக்டான கிச்சனாக இருக்குது. சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா 12 லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன்லாம் அமையிறது வாய்ப்பே கிடையாது. அது பெட்ரூம் பார்த்தலாமாண்ணா? பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. பெட்ரூம் வந்து நம்மளுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமோட தான் கட்டியிருக்கோம் நம்ம. ஓ சரிங்கண்ணா. இந்த பெட்ரூம் அளவு எவ்வளோண்ணா? இது வந்து 10க்கு 8 வரும். 10க்கு 8 ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1 BHK வீடு. ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூம். இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. பெட்ரூம் இங்கெல்லாம் வாட்டர் பீஸை செட் பண்ணிக்கலாம். மேலெல்லாம் லாஃப்ட் கூட பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பாத்ரூம் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாங்க. எவ்வளோண்ணா பாத்ரூம் எவ்வளோண்ணா? பாத்ரூம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 8க்கு 6 அளவு போட்டிருக்கோம். 8க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் காமிச்சிருங்க நம்ம சொந்தங்களுக்கு. ஏன்னா டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க போல். வாலுக்குலாம் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா வசதியாக யூஸ் பண்ணிக்கிறோம். பெருசாகவே கொடுத்துருக்காங்கங்க. ஓகேண்ணா. வீடும் காமிச்சிட்டீங்க. லேண்டோட ரேட்டும் சென்ட் 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை நம்ம நேரில் வந்து பார்க்குறதுனா எப்படி நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? என்னோட நம்பர் நான் சொல்லிடுறேங்க சார். ஓகே. அது போக வந்து நம்ம வந்து லொக்கேஷன் வந்து கஸ்டமர் வந்து நம்ம பாப்பம்பட்டி பிரிவு இந்த ஏரியாவில் வந்துட்டு ஓகேண்ணா கால் பண்ணால் நம்ம கார்லேயே பிக்கப் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாங்க சார். ஓகேண்ணா. பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்லேயே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து உங்களை காமிச்சிட்டு திரும்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க. யாராச்சும் வரீங்கன்னா வந்து பாப்பம்பட்டி பிரிவு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணாவே போதும். அங்கேருந்தே உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாங்க.
பிரதர் வீட்டை சூப்பராக சுற்றி காட்டினாரு, வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பார்க் கிட்ட நின்றுட்டு இருக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட்லேயே ஒரு பார்க் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டில் மொத்தம் 2 பார்க்குங்க. முக்கியமாக நம்ம ஒன்று கேட்க மறந்துட்டோம். இந்த சைட்டை சுற்றியும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுது, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, இங்கே ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரிஷியேஷன் இருக்க போகுதுங்கிறத கேட்கவே மறந்துட்டோம். பிரதர் இந்த சைட் சுற்றி என்னென்னலாம் வரப்போகுதுங்கிறத நம்ம கஸ்டமருக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிறது வந்து ஸ்கூல் சொல்கிறேன். ஓகேங்க. எல்லாருமே வந்து ஸ்கூல் தான் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. பக்கத்துலேயே வந்து சாஸ்வினி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஓகே. எவ்வளோ கிலோமீட்டருங்க பிரதர்? இருந்து 5 நிமிஷத்தில் அந்த ஸ்கூலுக்கு போயிடலாம். அது போக வந்து நம்மளுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கலைமகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஓகேங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. சரிங்க. அதுவும் இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம நியர்பைல இருக்குதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கூட இருக்கு. எல்லா ஸ்கூலுமே இருக்குது. ஸ்கூல்ஸே ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் இருக்கும் போல இருக்கு. காலேஜஸ்ன்னு பார்த்தாங்க. காலேஜஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கேஐடி காலேஜ் இருக்குது, கலைஞர் காலேஜ். சரிங்க. அதுபோக ஆர்விஎஸ் காலேஜ். ஓகேங்க. அதுபோக வந்து நம்மளுக்கு வந்து கற்பகம் காலேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஏரியாவில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கோயம்புத்தூருக்கும் பக்கமாக வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல்லடமும் போய்க்கலாம், இந்த சைடு பொள்ளாச்சியும் போய்க்கலாம். இந்த சைடில் நீங்கள் எந்த சைடு போனாலுமே இருக்க காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கமாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னாவே பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ரோடு அவுட் சைடில் தான் இருக்கும். நம்ம இங்கிருந்து போகிறதுக்கு ரொம்பவே பக்கமாக இருக்குங்க. அதே மாதிரி பிரதர் இங்கே அந்த டெவலப்மெண்ட் சொல்லியிருந்தீங்களே, என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. அந்த பக்கத்தில் என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுதுங்கிறத முதல்ல கஸ்டமருக்கு சொல்லிடுங்க. நம்மளோட சைட்ல இருந்து நியர்பை ஒரு 6 கிலோமீட்டர்ல வாரப்பட்டின்ற ஏரியாவில் சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட். ஓகேங்க. டிஃபென்ஸ் பார்க்குன்னு சொல்லி வரப்போகுதுங்க. ஓகேங்க. அது வந்து எப்படின்னா நம்மளோட விமானங்கள் அந்த ஹெலிகாப்டரோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஓகே ஓகே. ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து தயாரிக்கிறது ப்ளஸ் சர்வீஸும் அது அங்கே வருதுங்க. ஓ சரி சரி. அதை பேஸ் பண்ணி சிப் கார்டு வருதுங்க. சூப்பருங்க. கனரக வாகனங்கள் போகிறதுக்காகவே 100 அடி ரோடும் அங்கே வருதுங்க. அது வந்து கரூர் பைபாஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது நியர்பைல தான் வருது. ஓகேங்க. இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நவம்பர் மாசத்துல வந்து பில்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்க. அதற்குண்டான வரைபடமும் வந்துருச்சு. நம்ம குரோம்ல போய் பார்த்தாலே தெரியுங்க. அது ஓகேங்க. நீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் நம்ம நியர்பை என்னென்ன இருக்குன்னு சொல்றாரோ எல்லாமே நீங்க வந்து நெட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆக்சுவலாக வரக்கு வந்து எல்லாமே சொல்லுவார். அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வரலாம். சைட்டோட லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன். முக்கியமாக அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் சொன்னீங்களே பிரதர், அதை சொல்லிடுங்க. நம்ம சென்னையில் உள்ள மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட சிஎம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. ஓகேங்க. அது நம்ம சைட்லேருந்து நியர்பைல தாங்க வரப்போகுது. சூப்பருங்க பிரதர். அப்பநாயக்கம்பட்டின்ற ஏரியாவில் நியர்பைல தான் வருதுங்க. ஓகேங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் வந்துருச்சுன்னா இங்கேருந்தே நீங்கள் நம்ம சொந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்க்கணும்னா பக்கமாகவே போயிட்டு வந்துக்கலாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நிறைய சொன்னீங்க. இங்கே வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குங்க? பக்கத்தில் பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் ஏதாச்சும் இருக்குங்களா? கண்டிப்பாங்க சார். நியர்பைல இருக்குது. சாந்தி ஃபுட் ஃபேக்ட்ரி இருக்குது. ஓகேங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து மதுரை, திண்டுக்கல் எல்லா ஏரியாலும் இருக்குது. சேலம், கரூர், உடுமலைப்பேட்டை எல்லா ஏரியாலும் இருக்குது. ஓகேங்க. அதோட மெயின் பிரான்ச் வந்து நம்மளோட சைட்டுக்கு நியர்பைல தான் இருக்குதுங்க. சூப்பருங்க சூப்பருங்க. அது போக வந்து ஆதித்யா அலுமினியம் கம்பெனி இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட் வார ஹவுஸும் இங்கே தான் இருக்குதுங்க. ஓகே ஓகேங்க. எல்லாமே நம்மளுக்கு நியர்பைல தான் இருக்குது. ஓகேங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்க யாராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் வாங்கிக்கலாம். ஏன்னா 4 லட்ச ரூபாங்கிறது எங்கேயுமே கிடைக்காது. பிரதர் இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க குடியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசிய தேவை உங்களுக்கு காய்கறி வாங்குறது, பால் பாக்கெட் வாங்குறது, அதே மாதிரி எங்கேயாச்சும் போகணும்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ், இதை பற்றி இதெல்லாம் எங்கே இருக்குது, இதை பற்றிலாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க சார். நம்ம இதில் வந்து சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயே வசந்தான்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட் இங்கே இருக்குதுங்க. சூப்பர் மார்க்கெட் இருக்குது. சரிங்க. அது போக வந்து திருப்பூர் டு உடுமலை பஸ் ரூட்டு வந்து இங்கிட்டு தான் இருக்குதுங்க மெயின். சரிங்க. அது போக வந்து 74A ஓகே உக்கடம் பஸ் ஸ்டாண்டும் நம்மளுக்கு வந்து நியர்பைல தான் இருக்குதுங்க. எல்லாம் அப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வரணும்னா உக்கடம் பஸ் ஏறினா இங்கே வந்து தாராளமாக வந்துக்கலாங்க. இப்போ வந்து திருப்பூர் பஸ் வந்து உடுமலைப்பேட்டை ரூட்டில் வந்து இங்கே நம்மளுக்கு பஸ் வசதிகள் இருக்குது. ஓகே ஓகேங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா இடத்துக்கு போகிறோன்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்குங்க. பக்கத்துலேயே பைபாஸே வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் போயிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் பால் பேக்கெட் வாங்குறதுலேருந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்கான எல்லா பொருட்களுமே இங்கே பக்கத்துலேயே வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வர வழியில் நிறைய வீடுகளாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன் கண்டிப்பாக. நம்ம சைட் வந்து 2 பைபாஸ் இருக்குதுங்க. ஓகேங்க. இங்கே வந்து பல்லடு டு பொள்ளாச்சி பைபாஸ் நியர்பை. அது போக வந்து பல்லடு டு செட்டிப்பாளையம் பைபாஸ் அது ரெண்டுமே நியர்பைல தான் இருக்குது. ஓகே ஓகேங்க. அப்போ பைபாஸ் போகிறதுனா இப்படி போனோம்னா நமக்கு அந்த பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸும் போய்க்கலாம். இந்த சைடு போனோம்னா அந்த கொச்சின் பைபாஸ் தான் சொல்றீங்க. அது போய்க்கலாங்க. நியர்பை தான். ஓகே ஓகே. பிரதர் கிரிக்கெட் ஸ்டேடியம் பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ ஒருத்தங்க வயசானவங்களாம் இங்கே வந்து குடியிருக்காங்கன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? கண்டிப்பாங்க சார். நமக்கு நியர்பைலே வந்து கிளினிக் ஒன்று இருக்குது. சரிங்க. அது போக வந்து சந்திராபுரத்தில் வந்து ஜிஹெச் இருக்குதுங்க. நம்மளுக்கு நம்ம கற்பகம் காலேஜில் வந்து அங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குதுங்க. சைட்டை பற்றி பிரதர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இங்கே சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,75,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 4 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம். சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் என்னென்ன
ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே டெவலப்மெண்ட்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பற்றிலாம் பிரதர் சொன்னார். இந்த சைட்டை விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் திருச்சி ரோடு பாப்பம்பட்டி பிரிவு கிட்ட இருந்து கேப் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குங்க. யாராச்சும் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா திருச்சி ரோடு பாப்பம்பட்டி வரும்போது ஒரு கால் பண்ணிங்கன்னா பிரதர் வந்து பிக்கப் பண்ணிக்குவார் கண்டிப்பாக கேப்லேயே. இந்த சைட்டை விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிரதரோட நம்பர் தான் கொடுத்துருப்பேன், டைரக்ட் ஓனர் நம்பர் தான், நோ ப்ரோக்கரேஜ். பிரதரோட நம்பர் டிஸ்பிளேல இருக்கும், நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா. பை பிரதர். ஓகேங்க சார்.